ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் வாட்ஸ்அப். எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்ன இது பக்கெட்டோட வீடியோ ஆரம்பிக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது டே டு டே லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஹேக் தான் சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் பார்த்திங்கன்னா இப்போ சால்ட் வாட்டராக தான் இருக்குது. அது எல்லாருமே அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பக்கெட் புதுசாக இருந்தாலும் இந்த மாதிரி சால்ட் வாட்டர் இருக்கிறதுனால இவ்வளோ சால்ட் டெபாசிட்ஸ் அந்த பக்கெட்டில் இருக்குது. இதை நம்ம ஒரே பொருள் வச்சு சூப்பராக ஈஸியாக இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அது வேறு எந்த பொருளும் இல்லை. டாய்லெட் கமோடுக்கு யூஸ் பண்ணுற ஹார்பிக் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இது வந்து நல்ல சொல்யூஷன் இந்த ஹார்ட் வாட்டர் ஸ்ட்ரெயின்ஸ்க்கு. இப்போ நம்ம இந்த பக்கெட் ஃபுல்லாக அதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம போர் பண்ணி விட்டுக்கலாம். சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நார்மல் ஸ்க்ரப் வச்சு நம்ம ஊற்றி விட்ட ஹார்பிக்கை யூனிஃபார்மாக படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஹார்பிக்கை வந்து நல்லா ஈவனாக ஸ்மூத்தாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ எந்த ஸ்ட்ரெயினுமே நம்ம பண்ணல. கீழே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஸோ இங்கேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டாப் டு பாட்டம் எல்லா ஏரியாஸ்லேயும் கவர் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஹார்பிக்கை. இந்த டாப் போர்ஷனில் பார்த்திங்கன்னா அது மேலே ஊற்றினா கொஞ்சம் வழியும். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஸ்க்ரப்லேயே ஊற்றி அப்ளை பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக அப்ளை பண்ண மாதிரியும் இருக்கும். அப்புறம் இந்த ஹேண்டில் அந்த ஒரு கேப் இருக்கும், அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளையாக டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுலேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னர் போர்ஷனில், அப்புறம் பாட்டம் போர்ஷனில் இப்போ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 30 to 45 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம அழகாக தேய்ச்சிக்கலாம். இப்போயுமே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தேய்க்கணுன்னு அவசியம் இல்லை. நார்மலாக அதை வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுற மாதிரி எடுத்து விடணும். ஏன்னா ஃப்ளேக்கியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு பண்ணால் தான் வெளில ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம். எல்லா ஏரியாவும் ஒரு வாட்டி இந்த ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுடலாம். உங்களோட சால்ட் டெபாசிட் ரொம்ப வருஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 hour to 1.5 hour கூட ஊற வைக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ நம்மளோட ஒர்க் ஈஸியாகிடும். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சுத்தமாக அந்த சால்ட் எல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. எக்ஸலண்ட்டாக புது பக்கெட் மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஹார்பிக் அப்ளை பண்ணி இவ்வளோ நீட்டாக புதுசு போல் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு பிஃபோர் பிக்சர் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தூக்கி போடணுன்ற மாதிரி இருந்தது. பட் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக போயிருக்கு. நான் லைவாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா சேஞ்சஸையும். அந்த விளிம்பு, அந்த கைப்பிடி எல்லா இடத்துலையும் கிளியராக அழகாக வந்துடுச்சு. நல்ல புதுசு போல் இருக்குது சொன்ன மாதிரி. இப்போ ஈரமாக இருக்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைப்பீங்க. நான் ஒரு காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வைப் பண்ணிட்டேன். சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பாக நான் சொன்னது கரெக்டுன்றதை அக்ரி பண்ணுவீங்க. பாருங்கள், பாட்டம்லாம் பாருங்கள் அப்படியே புதுசு போல் பக்காவாக ஆகிடுச்சு. ஆனால் ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணிட்டா எப்போதும் ஆகாதுன்னெலாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு 15 days ஆன அப்புறம் திருப்பி அந்த சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால திருப்பி வெள்ளையாக தான் ஆகும். நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்துஸ் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.